சரி, பக்தி யோகம். கடந்த வகுப்பாக பக்தி யோகம் அமைந்தது. விஸ்வரூபத்தை கண்ட மாத்திரத்தில் இறைவனுடைய ஸ்வரூபத்தை, உண்மையான வடிவத்தை கண்ட பின்பு வேறு வழி இல்லாமல் அர்ஜுனனுக்கு பக்தி மலர்கிறது. நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்கப்பா, உன்னை அப்படி ட்ரீட் பண்ணிட்டேன், இப்படி ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் கேட்கிற அளவுக்கு அவர் குலைந்து விடுகிறார். இறைவனை அவருடைய ஃபுல்லஸ்ட் ஃபார்மில் பார்த்தா பக்தியை தவிர்த்து வேறு வாய்ப்பே இல்லை. ராமகிருஷ்ணன் சொல்லும்போது சொல்லுவார், ஞானம் வந்தால் பக்தி தன்னை போல வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். பக்திக்காக தனியாக நீ எதையும் வழிந்து செய்ய தேவையில்லை. ஒன்றை பற்றி அறிந்து கொண்ட மாத்திரத்திலேயே அது மேலே உனக்கு ஒரு ஈடுபாடும் பிணைப்பும் வந்துடும் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணனுடைய வாக்கு. அதன்படி தான் அர்ஜுனனுக்கும் நடக்குது. அந்த விஸ்வரூபத்தில் எல்லாரும் என்னை காண முடியாது, எல்லாரும் ஏதோ ஒரு சுயநலத்தோடு செயலாற்றுகிறார்கள். அந்த சுயநலனோடு அல்லது அறியாமையோடு ஆற்றுகின்ற வேத சடங்குகளோ யாகங்களோ பெரிய தபசுகளோ கூட என்னை அந்த உருவத்தில் காட்டுவதில்லை. நீ ரொம்ப ரேரான ஒரு ஆள் என்னை இப்படி பார்த்துருக்க அப்படின்னு கண்ணன் சொன்னதும் எல்லாரும் அப்படி பார்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும் பொழுது தான் பக்தி மிக முக்கியமான வழியாக சொல்லப்படுகிறது. அந்த பக்தி எப்படியெல்லாம் செயல்படும், அந்த பக்தி எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக்கும் அப்படிங்கிறதான் போன வகுப்பில் பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சி 12வது பாடல். அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது. ஸோ இப்போ கடந்த இதில் நிர்குண உபாசனை, சர்க்குண பிரம்மத்தின் உபாசனை இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கர்மம் செய்ய வேண்டிய தேவை, கர்ம பலனை தியாகம் செய்ய வேண்டிய தேவை, அது முடியலங்கும் போது நாம் அபியாசத்தில் ஈடுபடணும் அப்படின்னு அவர் சொன்னது இதெல்லாம் நினைவில் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது நீங்கள் சொல்கிறார். ஞானத்திலும் தியானம் மேலானது அப்படிங்கிறார். தியானத்தை காட்டிலும் கர்மபல தியாகம் உயர்ந்தது. தியாகத்தினின்று விரைவில் சாந்தி வருகிறது அப்படிங்கிறார். அபியாசங்கள் என்ன செய்கின்றன? நம்மளுடைய புலன்களும் இந்திரியங்களும் கட்டுக்கு அடங்காமல் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு போக்கில் ஓடிட்டு இருக்கும் பொழுது அது எல்லாத்திலிருந்தும் வைராகியம்னா பற்றற்ற நிலை, வைராகியமாக ஒரு அபியாசத்தை நோக்கி திருப்போம். யோக பயிற்சி ஆகட்டும், எழுத்து பயிற்சி ஆகட்டும், ஏதாவது ஒரு அபியாசத்தை நோக்கி நம்ம திருப்போம். அந்த அபியாசம் என்ன செய்கிறது? அது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை தருகிறது. ஏன்னா அது புலன் வழியில் செய்யப்படுவது தான். அது ஒரு அறிவையும் அனுபவத்தையும் நம்மிடம் கொடுக்கிறது. அந்த அறிவினுடைய உச்சம் என்ன? அப்படி நான் பெறுகிற ஒவ்வொரு செயல் செய்து பெறுகிற என்னுடைய அறிவின் உச்சம் என்ன அப்படின்னா ஞானம் தான். ஞானம் அப்படிங்கிறது இந்த செயல் எங்கிருந்து, இந்த அனுபவம் எங்கிருந்து பிறக்கிறது, இந்த அனுபவத்தின் மூலம் பெற்ற அறிவு எங்கு சென்று சேர்கிறது, நான் ஒரு விழிப்புணர்வை அடைகிறேன். அந்த நிலைக்கு பேர் தான் ஞானம். மனது அசையாத, புலன்கள் வெகுவாக வெளியே ஓடாது, ஒரு இடத்துல விழிப்புணர்வானது செயல்களிலிருந்தும் மனதிலிருந்தும் விடுபட்டு தனித்து சாட்சி போல நிற்கின்ற ஒரு நிலை தான் ஞானம். அது அபியாசம் 100 அபியாசம் செய்யும்போது ஒரு கணம் அப்படி வாய்க்கலாம், 2 கணம் அப்படி வாய்க்கலாம். அந்த நிலையை ஞானம் என்கிறோம். ஞானம்னா தன்னை அறிதல்னு சொல்கிறது தான் பொதுவாக. இப்போ தன்னை அறிதல்ங்கிறது அபியாசத்தின் போது ஒருவருக்கு வெளிப்பட்டே ஆகும். அதனால தான் எதையாச்சும் ஒன்று செய்ய, ஏதாச்சும் ஒரு சடங்குக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு பழக்கத்துக்குள்ளே நீ உன்னை ஈடுபடுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம், ஏதாவது ஒரு அபியாசத்தின் மீது பற்று கொண்ட அவன் அதிலிருந்து ஒரு கண நேர விழிப்பும் விடுப்பும் பெறுகிறான். பெற்றோன்னே அந்த ஞானம் வளர்கிறது. எப்படி வளருதுன்னா, ஓ இதுதானா அந்த நிலை, ஒன்றுமே இல்லாமல் இருக்க, கம்முன்னு இருக்க, எந்த அசைவும் இல்லாமல் இருக்க, சாட்சியாக இருக்க, அபியாசமெல்லாம் கீழே ஓடிட்டு இருக்குதே, என்னுடைய பழக்கங்கள், புலன்கள், செயல்பாடுகள், மனம், புத்தி இதெல்லாம் கீழே இருக்கப்பா, நான் அதையெல்லாம் பார்க்குற ஒரு சாட்சியாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிற அந்த நிலையான ஞானம் வாய்க்கிறது.
ரெண்டாவது படி. இந்த ஞானம் அந்த நிலை எல்லோருக்கும் பிடிச்சு போகிறது. உடனடியாக அது நமக்கு ஒரு ஈர்ப்பையும் ஒரு ஒரு இணக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் அதில் தொடர்ந்து நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அபியாச வயப்பட்டு விட்டதுனாலையும் புலன் வயப்பட்டே இருப்பதாலேயும் அப்படி தொடர்ந்து நம்மளால் இருக்க முடிய மாட்டேங்க. திருப்பி என்ன பண்ணுறோம்? அபியாசத்துக்குள்ளேயும் செயல்களுக்குள்ளேயும் போகிறோம். திருப்பி அந்த ஆசை ஏற்பட்டு திருப்பி ஞானத்துக்குள்ளே வருகிறோம். இந்த ஞானத்தில் இருந்து இருந்து அதை ஒரு அனுபவமாக பெற்ற ஒருவன் அதிலேயே லயித்திருப்பதை தியானம் என்கிறோம். தியானம் பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் என்னது? ஏதோ கண்ணை மூடி எதன் மேலேயாச்சும் கவனம் வையின்னு இந்த உலகம் தவறாக சொல்லி கொடுக்குறாரு. தியானம்னா ஒரு புள்ளியில் நிற்றல் அப்படின்னு உலகம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி தான் தொடங்கும். ஆனால் முடிவு அந்த ஒரு புள்ளி எதுங்கிறதுல எல்லாருக்கும் மாறுபாடு வந்துடும். நல்ல தியானத்தில் ஆழத் தொடங்கின ஒருத்தன் அந்த புள்ளி மறைச்சிடும். அந்த எந்த புள்ளியில் கவனம் வச்சிருக்கானோ அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வான். அவன் கவனத்தின் மீதே கவனம் திரும்ப ஆரம்பிச்சான். இந்த நிலைக்குத்தான் தியானம்னு பேர். இந்த தியானத்தை காட்டிலும் இந்த தியானத்தில் அவன் இருக்கிறான். எத்தனை நேரம் இருந்துட முடியும்? ஒரு 4, 2 நாள், 10 நாள் செயல் செஞ்சுதான் ஆகணும். எப்பேற்பட்ட ஞானிகளும் செயல் செய்திருக்கிறார்கள், பெரிய அருஞ்செயல்களை செய்திருக்கிறார்கள். அப்படியான செயலின் விளைவாக ஒரு பலன் ஏற்படுகிறது. அந்த பலனை தியாகம் செய்வது தியானத்தை விட உயர்ந்தது. தியான நிலையே நமக்கு ஒரு என்னடாது அப்படி இருக்கே அப்படின்னு ஒரு வியப்பையும் மலைப்பையும் தருவது போல இருக்கிறது. அதை விடவும் உயர்ந்தது கர்ம பலனை தியாகம் செய்தல் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அது எவ்வளவு அரிதான ஒன்று. அப்படின்னா நாம் கர்ம பலனை அவ்வளவு கடினமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா? நமக்கு அவ்வளவு தூரம் கர்ம பலன் நம்மளை போட்டு பெறாண்டிட்டு இருக்கான்னா, ஆமாம், சின்ன செயல் செய்தாலும் அதனுடைய விளைவை எண்ணி மனம் என்னென்னலாம் செய்யும். தன்னை அந்த ஒவ்வொரு விளைவிலையும் தன்னை எவ்வாறெல்லாம் பொருத்தி கொள்கிறது. நாம் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி நடந்திருக்கு, என்னத்தை அப்படி கேட்டிருக்கக்கூடாது. இத்தனையும் கர்ம பலனுடைய விளைவு. நான் ஒரு செயல் செஞ்சேன், அதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க, அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் கர்மத்தினுடைய பலன். விளைவினுடைய பலன் மேலே மனது அவ்வளவு இச்சை கொள்கிறது. சின்ன செயல் தான் அதன் மேலே அவ்வளோ இச்சை கொள்கிறது. இதை இந்த உலகம் பர்ஃபெக்ஷனிசம் என்று சொல்கிறது. பலன்களில் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை ஒருவன் செலுத்துவதை இந்த உலகம் பர்ஃபெக்ஷன்னு சொல்லுது. ஆனால் அக உலகம் அல்லது ஆன்மீக உலகம் இதனை வேறாகத்தான் பார்க்கிறோம். பர்ஃபெக்ஷனை விட எக்ஸலன்ஸ் முக்கியம். நிறைய இந்த சுய முன்னேற்ற பேச்சாளர்கள், நம்முடைய உத்வேகப்படுத்தும் பேச்சாளர்கள், தனி மனித மேம்பாட்டுக்கு உதவுறவங்க, அவங்க எல்லாரும் சொல்கிறது பர்ஃபெக்ஷன் நாட் பாசிபிள், மாட்டிக்காத, எக்ஸலன்ஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கர்ம பலனின் பற்றி அவங்களுக்கு பேச தெரியுதாங்கிறது ஒரு கேள்வியாகிறது. கிருஷ்ணர் சொன்ன அந்த நொட்டேஷனில் அதை பார்க்க தெரிகிறதாங்கிறது ஒரு கேள்வி வந்துடுது. அது எப்போ வரும் அப்படின்னா, பலன்களை தியாகம் செய்தால்தான் வரும். இதற்கு அழகாக ஒரு ஓமை கதையை ராமகிருஷ்ணன் சொல்கிறார். ஒரு பருந்து என்ன பண்ணியிருக்கு, அதனுடைய பசிக்காக தன்னுடைய இரையான மீனை ஒன்றும் கவ்விட்டு அது பறந்து போய் ஒரு மரத்தில் அமர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அது பறக்கு. கூட இருந்த காக்கைகளும் கூட இருந்த மற்ற பருந்துகளும் தனக்கு உணவு கிடைக்கல, இவனுக்கு உணவு கிடைச்சிருக்குங்கிற காரணத்தினால அந்த மீனை அடிச்சு குடிக்கிறதுக்காக இது கூடவே பறந்து வருதான். இதுவும் அப்படி இப்படி போக்கு காட்டி பறந்து கிளையில போய் உட்காராம இப்படி எப்படி பறந்து போக்கு காட்டுது. கான்னு கத்திட்டு அது ஒரு 10 இது ஒரு 10ன்னு சேர்ந்து அதை ரொம்ப அலைக்கழிக்குது. ஒரு கட்டத்தில் அது டயர்டாயிருச்சு. இந்த சோத்துக்கு நம்ம இப்படி அலையிறோமே, இது தொந்தரவு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பேசாமல் விட்டுருச்சு. கடல்லே விழுந்து தொலைன்னு விட்டுருச்சு. இறந்த மீன் இறந்தது தான், அதை விட்டுருச்சு. விட்டுட்டு போய் இந்த சிக்கல் வேண்டான்னு போய் கிளையில் அமைதியாக உட்காந்துருச்சு.
அந்த சமயத்தில் ஒரு அவதூதன், அதாவது அங்கே ஒரு ஞானி அல்லது ரிஷி மாதிரி ஒருவர் வந்து தோன்றி அந்த பருந்தை வணங்குறார். எப்பா நீ எப்பேற்பட்ட வாழ்க்கை பாடத்தை கொடுத்துருக்க தெரியுமா? நீ வந்து உன் பசிக்காக தான் எடுத்த, ஆனால் கூட இருக்கிறதுக்கெல்லாம் இப்படி உன்னை அலைக்கழிக்கும் போது ஒரு கணத்தில் நீ வந்து போராட வேண்டாம் இதுகளோடன்னு விட்டுட்டு போய் அமைதியான பார்த்தியா, இது என் வாழ்க்கை பாடம். நானும் என்னுடைய தேவைக்குன்னு சொல்லி தான் இத்தனையும் தேடுறேன், இத்தனையும் அக்வயர் பண்ணுறேன். கடைசியில் அதை நோக்கி ஒரு கூட்டம், அதை பறிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி வரும்போது நான் கலங்குறேன். உன்னை மாதிரி விட்டுட்டு போக முடியலையேன்னு நான் வருந்தேன். உன்னை பார்த்து அடப்பா அப்படின்னு விட்டுட்டு போகிற மன அமைப்பை நான் பெற்றேன். அதனால் நீ எனக்கு ஒரு ஆசிரியர், வணக்கம்னு அவர் சொன்னார் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறேன். எவ்வளவு ரிலவெண்ட்டான கதை, விடவே முடிய மாட்டேங்குதே. எத்தனை இடங்கள், எத்தனை ஹோல்டிங்ஸ், எத்தனை கிளச்சஸ், ஏ அப்பா. ஸோ அந்த பருந்து மீனை விட்டு அடைந்தது எது? சாந்தியைத்தான். தியாகத்தினின்று விரைவில் சாந்தி வருகிறது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னது இதைத்தான் அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ நிம்மதியாக இருந்துக்கு பாருங்க. ஒரு காக்கா இப்படி தோறது, பருந்து இப்படி தோறது, இம்சை தாங்கலை. சத்தம் ஒரு பக்கம், இதை கம்பிகிட்டே பறந்துக்கிட்டு இருக்கணும். சோறு ஒரு பக்கம், எப்படா சாப்பிட போகிறோன்னு ஆங்ஸைட்டி ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து ஒரு படுத்திக்கிட்டு இருக்கும்போது தச்சு தொலைது அப்படின்னு விட்ட உடனே இனி நம்மளை கேட்பார் யாரும் இல்லை, இனி நம்மளை தொடர்வார் யாரும் இல்லை அப்படிங்கும் போது ஒரு பெரிய நிம்மதியை அந்த பருந்து அடைந்தது. இது வாழ்க்கை பாடம்ங்கிற. இந்த விடுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல நாமெல்லாம் முயற்சி பண்ணுவோம். சின்னது நம்மளை தொடர்ந்து வருகிறது, இது அழைக்கழிக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து அந்த பலனின் செயலின் விளைவின் மேலே பலனின் மேலே வச்சிருக்கிற பற்றை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் தேவைப்படுது. இல்லை இப்படி விட்டுட்டா எப்படிங்க காரியமெல்லாம் சரியாக ஆகும்? ஆகாதுதான், ஆக வைக்கணும். நம்ம அந்த தொலைவில் இருந்து சிலதை திட்டமிட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற பாடம். 12வது பாடல் இவ்வாறாக உள்ளது. அடுத்து 13, 14 2 பாடல்களை சேர்த்து பாருங்க. இதை சொல்றாரு. சொல்லிட்டு சாந்தி வருகிறது. வந்துட்டு உயிர் அனைத்திடமும் வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் மமகாரம் அகங்காரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாய் கருதி பொறுமை படைத்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பவன் யோகியாய் தன்னடக்கமுடையவனாய் திடநிச்சயம் உள்ளவனாய் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் யார் என் பக்தன் ஆகினானோ அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை வரையறையை கொடுக்கிறார். இந்த சாந்தி வராத ஒருத்தன் உயிர்கள்கிட்ட வெறுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? அது கவ்விட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் மருந்துக்கு பக்கத்தில் இருக்கிறது மேலே வெறுப்பு வந்து தானே தீரும். அது விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆனோம்னா தான் உயிர் அனைத்திடமும் வெறுப்பின்றிங்கிற நிலையே வாய்க்கும். அமைதி அல்லாத, அமைதியை பெற்றிருக்காத மனம் சகலரையும் எதிர்க்கும், சகலத்தையும் எதிர்க்கும். உள்ளுக்குள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அவ்வளோ இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் பார்க்குற இடத்துலலாம் வெளியே வரும். இதே அப்படி இருக்கு, இதே இப்படி இருக்கு, ஏன் அதை செஞ்சான் எதை செஞ்சான்னு கோபம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லை ஏதோ ஒரு அதிருப்தி, இல்லை ஏதோ ஒரு வெறுப்பு, சலிப்பு, இதெல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த சாந்தியை அந்த எதிர்பார்ப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய, எதிர்பார்ப்பினால் உருவாகக்கூடிய சலனத்தை யார் வந்து சித்துப்போ என்னமோ பண்ணி தொலைங்க எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு விட்டுக்கிறானோ அவனுக்கு வெறுப்பு குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து அந்த சாந்தி நிலவ நிலவ வெறுப்புகளின்றி நட்பு பிறக்கும். வெறுப்பு இல்லைன்னா உங்ககிட்ட நான் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் அப்புறம் நட்பு தானே பாராட்ட முடியும். நட்பு பிறந்துருது. அதுக்கப்புறம் நட்பு பிறந்தது பிறகு ஒரு ஒரு உறவு, ஒரு தொடர்பு கொள்ளல் நடந்த பிறகு அவர்கள் நிலையை பார்த்து கொஞ்சமாக கருணை தான் வரும். அடடா இப்படி இருக்கானே, அடடா இல்லை செய்யணுமே இவனுக்கு அப்படின்னு தான் தோணும். வெறுப்பு இருந்தால் தான் இதெல்லாம் தோணாது. ஸோ நட்பும் கருணையும் உடையவனாய் அந்த இடத்துல தான் அவன் அப்படி மாறுறான்.
நாம் ஏன் நீ எல்லாரையும் இருக்கிற, ஏன் எல்லார் மேலேயும் கோவப்படுற, இதெல்லாம் கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு வந்து கர்ம பலனை தியாகம் செய்ய தெரியல. அதனால் சாந்தி உண்டாகும். அதனால் அவன் வெறுப்புடையவனாகத்தான் இருப்பான், அதிருப்தியுடையவனாகத்தான் இருப்பான். காரணமே இல்லாமல் ஒரு பிரதமர் மேலே வெறுப்பு இருக்கிறது நமக்கு. காரணமே இல்லாமல் கண்ணு நேரில் பார்க்காத ஒருத்தன் மேலே அவ்வளோ கோபத்தை சுமந்துருக்குறோம். நான் செய்தி கேட்ட மாத்திரத்திலே அவன் செத்துட்டானா, அப்பா ரொம்ப சந்தோஷங்க, போய் தொலையிட்டோம் சனியை அப்படின்னு இங்கிருந்து யாரோ ஒருத்தன் மேலே இவர் வாழ்க்கையை அவர் எந்த வகையிலையும் பர்சனலாக பாதிக்கலை. ஆனால் வெறுமனே அறிவாலேயே சிலதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே அவ்வளோ பெரிய வெறுப்பை அவர் வளர்த்து வைத்திருக்கிறார். அது தவறாக இருக்கட்டும், ஆனால் அவ்வளோ வெறுப்புணர்வு உனக்கு தேவையா? அவர் போனது சரின்னே இருக்கட்டும், உன்னிடமிருந்து வருகிற வெறுப்பு சரியாங்கிறது தான் கேள்வி. அப்படி மனித மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் நாம மாற வேண்டியிருக்கு. அடுத்து மமகாரம் அகங்காரம் அற்று அப்படின்னு சொல்றாங்க. மமகாரம் அப்படின்னா எனது அப்படின்னு பொருள். மம எனது. அகங்காரம் அப்படின்னா தன் உணர்வு, நானுன்னு நான் உணர்கிற உணர்வு. நீங்கள் சும்மா கண்ணை மூடி பாருங்களேன், நீங்கள் அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? யூ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்க. இந்த உணர்வு அடுத்து எதை கொண்டு வரும்னா, இப்படி ஒன்று இருக்குன்னா இதோடது அப்படின்னு ஒன்று கொண்டு வரும். அதற்கு மமகாரம் என்று பெயர். இது ரெண்டுமே களையணும், களையப்பட வேண்டியது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். வெறுப்பு நீங்கிய பிறகு, நட்பெல்லாம் மலர்ந்த பிறகு, விட்றா என்னோடதுன்னா என்ன வச்சுக்க நீ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த என்னோடதுங்கிற பவுண்டரி உடையிற இடம் வந்து நட்புனால, கருணைனால தான் உடையும். அப்படித்தான் என்னோடதுன்னு ஒன்று இல்லை, நீ எடுத்துட்டு போன்னு சொல்ற அந்த அகலமான மனது வாய்க்கும். இல்லைன்னா சிரமம். இதுதான் அகங்காரம். மமகாரம் அகங்காரம் அற்று அப்படிங்கிறது. இப்படி போன பிறகுதான் இன்ப துன்பங்களை சமமாய் கருத முடியும். நம்ம என்னோடதுன்னு நான் வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு வருகிற தாக்குதல்கள் எல்லாமே எனக்கு துன்பமாக இருக்கும். அதை போஷிக்கிற எல்லாமே எனக்கு இன்பமாக இருக்கும். என் பையன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான், ஒரே சந்தோஷம். பக்கத்து வீட்டு பையன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லைங்க. இதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது, இதில் ஒரு கிக் இருக்குங்க. ஆனால் அதில் வந்து ஓகே குட், அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியுது. இதுக்கு வருகிற உவகை எனக்கு அதுக்கு வரமாட்டேங்க அப்படின்னு என்ன பொருள்? எனது அப்படிங்கிறத தவிர்த்து வேறு எந்த ரீசனும் இல்லை. பக்கத்தில் ஒரு யோகா சென்டர் நல்லா செஞ்சுட்டு வராங்க, 430 ரிவ்யூஸ் இருக்குங்க. 430 நம்மளுது 72 தானே அப்படின்னு உடனே நம்மளுது அப்படின்னு உள்ள வந்துருச்சுன்னா எனது வந்துருச்சா? இப்படித்தான் இந்த மமகாரம் வந்து கட்டைக்கிற சின்ன சின்ன துளைகளிலும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நானு எல்லா நேரமும் ஒரு கழுகின் கூறு அழகு போல நீட்டிக்கிட்டே இருக்கு. எல்லா கேப்லையும் நம்மளை நோக்கி ஊசி போல பாய்ந்து கொண்டே இருப்பது நானும் எனதும் தான். எத்தனை இடத்துல இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகிறேன், என்னை பற்றி அவர் என்ன நினைப்பார், இதுக்கு பற்றி அவங்களுக்கு என்ன தோணும். நம்ம வேற இன்னைக்கு இப்படி ஒரு 2 நிமிஷம் தாமதமாக வந்துட்டோம். எப்போ பார்த்தாலும் நான் எனது. இந்த நிலை என்றைக்கு கடக்கப்படுகிறதோ, பரவாயில்ல அப்படின்னு கடக்கப்படுகிறதோ, அந்த சமயம்தான் இன்ப துன்பங்களை சமமாய் கருத முடியும். இன்ப துன்பங்களை சமமாய் கருதிய உள்ளத்து இடம்பெறுவதுதான் பொறுமை. பொறுமை படைத்து அதன் மூலமாக வருகிறது தான் சந்தோஷம். எப்போதும் சந்தோஷமாய் இருப்பவன் யோகியாய். எப்படி சந்தோஷமா இருக்கிறவன் தான் யோகின்னு ஒரு டெஃபினிஷனை வைக்கிறாரு. நம்ம இடிச்ச புலிகள் எத்தனை யோகம் செய்தாலும், எத்தனை கும்பகங்களில் தேர்ந்தாலும், நீர் இடிச்ச புலியாக இருக்கும் பட்சத்தில் நீர் பகவானுக்கு பிரியமானவன் அல்ல. இறைவனுடைய குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் ஒரு பகுதியாச்சும் அவன் வெளிப்படுத்தணும். இறைவனுக்கு ஏன் ஆனந்தம் வருதுன்னா, இறைவன் நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதனால் அவர் தனித்து அப்படியே தன்னுடைய இருப்பிலேயே லயமாகி இருக்கிறதால அவர் நிம்மதியாக இருக்கிறார். அந்த தன்மை எனக்கு வந்தாதான், நான் கொஞ்சமாக வந்தால் தான் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்க முடியும்.
இந்த இடத்துல அவர் அதை சொல்றார். அப்படி சந்தோஷமாய் இருப்பவன் யோகியாய், அந்த நிறைவு உள்ள வந்துருச்சுன்னா நான் புலனை தேட மாட்டேன்ல, வெளியே ஒவ்வொன்றுக்கும் அலைய மாட்டேன்ல, அந்த நிறைவு வந்த பிறகு என்ன வெளியே வேறு எது ப்ளீஸ் பண்ணிட முடியும், டேஸ்ட் பண்ணிட முடியும், சுவை கூட்டிட முடியும் என் வாழ்க்கையில். அப்படி இருப்பவன் தன்னடக்கம் உடையவனாய். தன்னடக்கம்னா இந்த போலி பணிவெல்லாம் அல்ல. சரி, அவர் செஞ்சதையே வெளியே சொல்ல மாட்டாருங்க, ஆனால் யாராவது சொல்லுவாங்களான்னு உள்ள ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாருங்க. அது வேலைக்கு ஆகாது. என்னடா நம்ம எடுத்த யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் தன்னடக்கம்னா தன் உணர்வு அடங்கி இருக்கிற நிலை தானே ஒழிய கூட்டத்தில் கடைசியில் உட்கார்ந்துக்கிறதோ நம்மளை பற்றி நம்மளே எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையாக சொல்லுதோ அல்ல. அந்த எண்ணமே எழாது உள்ளது, அதை செஞ்சோம் போவோம் வேற வேலை அப்படின்ட்டு இப்படி போயிடுற அந்த நிஜ தன்னடக்கத்தை அவர் சொல்கிறார். திட நிச்சயம் உள்ளவனாய், வேற எதுவும் இல்லைங்க, திஸ் இஸ் இட், வேற ஒன்றும் உலகத்துலலாம் இல்லை, உள்ளதான் இருக்குது, வேற எந்த டீச்சிங்கும் இல்லை, திஸ் இஸ் இட். ரமணர் பாருங்க திட நிச்சயமா இருக்கிறாரா இல்லையா? அவருக்கு அவருடைய போதனை தவிர்த்து வேற என்ன தேனே மானேனாலும் அவர் அதுலேருந்து நகர மாட்டார். நீங்கள் எந்த பந்தம் போட்டிங்கனாலும் அவர் அந்த இடத்துக்கு அடிச்சுக்கிட்டு எல்லாம் அங்கே தான் முடிவுக்கு சாமிருங்க அப்படின்ட்டுருவார். ஸோ அந்த மாதிரி அந்த துறையில் அல்லது அந்த கருத்தில் அல்லது இறைவன்கிற கருத்தில் திட நிச்சயம் உள்ளவனாய், என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய், எப்போ பார்த்தாலும் மனசும் புத்தியும் செயல்படாமல் வெளிமுகமாக செயல்பட்டது போக உள்முகமாக எதையாவது ஒன்று உருவாக்கி சிந்திச்சுட்டு இருக்காம யார் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்திருக்கிறார்களோ, இவ்வாறு யார் என் பக்தனாகிறானோ அவன் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய டெஃபினிஷன், எவ்வளோ பெரிய கண் திறப்புகள் இது வச்சிருக்கு. யாரிடமிருந்து உலகுக்கு இடர் இல்லையோ, யார் உலகத்தினின்று இடர்படுவதில்லையோ, இன்னும் யார் களிப்பு கோபம் அச்சம் கலக்கம் இவற்றிலிருந்து விடுபட்டவனோ அவன் எனக்கு உகந்தவன். தொடர்ந்து தனக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு அவர் சொல்லிட்டு வர்றார். அவ்வளோ இப்படி இருக்கிறவனை பிடிக்குது, இப்படி இருக்கிறவனை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது யாரிடம் இருந்து உலகுக்கு இடர் இல்லையோ. இதெல்லாம் இந்த உலகத்தில் இப்போ நாம் போயிட்டு இருக்கிற போக்கில் இதை செயல்படுத்துறதுங்கிறது சவால் தான். என்னால் பல பேருக்கு சிக்கல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்கிறது. அதை சில பேராக குறைச்சிக்கிட்டோன்னா நல்லது. இது ஒரு பக்கம் குறைக்க முடியாது. நான் ஒரு நல்லது பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவன் பொசுங்கிறேன், நான் ஒரு நல்லது ஏதோ ஒன்று பெற்றேன்னா இன்னொருத்தருக்கு கூசுகிறது, இதெல்லாம் நடக்குது. என்ன செய்யலாம்னா, என்னால் ஒருத்தன் இடர்படுகிற ரேஷியோ என்னால் மாற்ற முடியாது. ஆனால் என்னால் ஒருத்தன் நல்லதை அனுபவிக்கிறாங்க, அதை என்னால் உயர்த்த முடியும், அதை செய்துட்டு போகும். யாரிடமிருந்து உலகுக்கு இடர் இல்லையோ, யார் உலகத்தினின்று இடர்படுவதில்லையோ, இது முக்கியம். ஏன்னா நம்மளை இடர்பாடுகளுக்குள்ள தள்ளுறதுக்கு ஒரு பெரிய செயல் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதிலிருந்து ஒவ்வொன்றையும் தடையாகவும் சங்கடமாகவும் சலிப்பாகவும் வேதனையாகவும் பார்க்காம தன்னுடைய அந்த இன்டர்னல் ஹார்மோனியை மனதை சமர்ப்பித்தவராயின்னு சொல்றா பாருங்க. அந்த சமர்ப்பணம் கெடாதபடி, அந்த வெளி உலக இடர்களால் கலக்கமுறாதபடி தன்னுடைய சித்தத்தை யார் பராமரித்துக் கொள்கிறார்களோ, அப்படி இருந்தவர்கள் களிப்பு கோபம் அச்சம் கலக்கம் இவற்றிலிருந்து விடுபட்டவரோ அவன் எனக்கு உகந்தவன். சித்தம் இந்த மாதிரி விஷயங்கள் அலைக்கழிக்காமல் இருக்கும்போது பெரிய களிப்பு எதுவும் கிடையாது. இதை விட பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது எதுவும் கிடையாது. கோபம் அச்சம் கலக்கம் இதிலிருந்து எல்லாம் ஒருத்தன் விடுபட்டவன் ஆகி விடுகிறான், அவன் எனக்கு உகந்தவன் அப்படிங்கிறான். அதே மாதிரி இதற்கு சித்பவானந்தர் அல்லவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தா நான் நிறைய பேருக்கு இடர் கொடுக்குறேனே சார், தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னை மீறி நான் செய்கிற ஏதோ ஒரு செயலில் ஒருத்தனுக்கு இடராக போயிடுதே. நான் என் பிள்ளைக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், அது என் பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னை கண்டாலே எரிச்சல் அடையுது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு சித்பவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த மாதிரியான ஒரு பக்தி நிலையில் இருக்கிற பட்சத்தில், நீ அந்த மாதிரி ஒரு ஞான தெளிவை பெற்று இருக்கிற பட்சத்தில், நீ கொடுக்குற இடர் பெரிய படத்தில் வாழ்க்கையினுடைய பெரும் ஓட்டத்தில் அது இடராக இருக்காது அப்படிங்கிற நியாயம். நிஜமான இடர்கிற ஒன்றை உன்னால் கொடுக்க முடியாது.
அது இவங்க சொல்லுவாங்க அப்படி இடரா இருக்குன்னு, ஆனால் அது நன்மையில தான் முடியும். நாரதர் கழகம் போல அது நன்மையில தான் முடியும். நீ தொடர்ந்து இந்த மாதிரி இடர் கொடுத்து தப்பு இல்லை. இது போன்ற இடரெனில் தவறில்லை. பக்தனின் இடர் இடராவதில்லை அப்படிங்கிறார். அதே சமயம் பக்தன் அற்றவனின் கருணை கூட இடர்தான். பக்தி இல்லாம ஞானத்தில் இல்லாம நாம் ஒருத்தரை நல்லது செய்கிறோங்கிற பேர்ல நம்ம அறியாமையின் விளைவாக நாம் செய்கிற பல செயல்கள் அந்த அளவுக்கு இடர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதில் பெரிய கருணையோ இறை சித்தமோ செயல்படுவதில்லை. உதாரணத்துக்கு அர்ஜுனன் துரியோதனை வதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது மேலோட்டமாக பார்த்தா கருணையாக தெரியுது. ஆனால் பகவான் அதை ஏற்றுக்கிறது இல்லை. உன் கருணையால் அவங்க கெடுதி தான் அடைய போகிறாங்க, அது முழுமையாக நல்லது பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார். அதை நாம் கவனிக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல வலிமை படைத்த மனதிற்கு கோபம், பெரிய எக்ஸ்டசி, பெரிய கொண்டாட்டங்கள், உற்சாகங்கள், அதாவது வெளி உலகத்து சமாச்சாரங்கள் இதெல்லாம் கிடையாது. அது உள்ளேயே லயிச்சு வெளியே ஒன்றுமே கிளிட்டராக இந்த தன்மையிலிருந்து இறங்கி போய் ரொம்ப கீழே மலினமாக போய் தான் அந்த வேலைகள்லாம் செய்வது போல, அந்த உணர்வுகளை பெறுவது போல தோன்றும். அதனால் நல்ல லயப்பட்ட வயப்பட்ட மனது இதுகளுக்குள்ளெல்லாம் ஆட்படாது. 16வது பாடல். வேண்டுதல் இலானாய் தூயவனாய் திறமையுடையவனாய் ஓரஞ்சாராதவனாய் துயரமற்றவனாய் காமிய கர்மங்களை துறந்தவனாய் என்னிடத்து பக்தி பண்ணுபவன் எனக்கு இனியவன் ஆகிறான் அப்படிங்கிறார். ஸோ வேண்டுதல் இலானாய் அப்படின்னா இப்போ களிப்பு கோபம் இதெல்லாம் இருக்கும்போது நமக்குள்ள வேண்டுதல் உருவாயிருமா? இது வேணும்னோ இது வேண்டாம்னோ உருவாகுது இல்லையா? அதெல்லாம் வேண்டுதல் தான். ஸோ வேண்டுதல் இலானாய் அவன் இருக்கிறான். அடுத்து தூயவனாய் அப்படிங்கும்போது இந்த வேண்டுதல் இல்லாமல் எந்த ஒரு ரெக்வஸ்ட் இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறவனுக்கு இந்திரியங்கள் தொடர்ந்து தூய்மை அடைஞ்சிடும். தொடர்ந்து இந்த புலன்கள் எதன் வழியாக சென்று கொண்டே இருந்தால் இந்த புலன்கள் வழியாக உருவாகின்ற இந்திரியமானது எடை மிகுந்து கொண்டே இருக்கும், ஒரு மாதிரி அசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதன் வழி எதுவும் போகலை, இப்படியே உள்ளேயே இருக்கான்னா இந்திரியங்கள் தூய்மை அடையும். அதைத்தான் தூய்மையானவனாய் தூயவனாய்னு சொல்கிறார். போய் குளிச்சுட்டு வர்றதுன்னு நினச்சிடக்கூடாது. வேண்டுதலானாய் குளித்து வருபவனாய் அப்படின்னு எல்லாம் இல்லை, தூயவனாய். அடுத்து திறமையுடையவனாய். நிறையா பேர் இப்படி அமைதியாக இருந்துட்டா போதும், நமக்குள்ள ஒரு திறமையும் வளர்த்துக்க வேண்டாம், நமக்கு எதுக்குங்க திறமையெல்லாம், அந்த வாழ்க்கையை வாழ்வோமா ரசிச்சோமா அப்படின்னு நினைக்கிறார்கள். நோ, யூ ஷுட் பொசஸ் சம் சார்ட் ஆஃப் ஸ்கில். உன்கிட்ட இருந்து இறைவன் வெளிப்படணும்னா உனக்கு ஒரு திறமை வேணும். அர்ஜுனனுக்கு போதிக்காம கிருஷ்ணர் யாரோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவருக்கு போதிக்கலாம்ல, மரத்தடியில் உட்காந்துட்டு ரொம்ப நாளாக கிருஷ்ணா கிருஷ்ணான் இருக்காருன்னு அவருக்கு போய் போதிக்கலாம்ல. ஆனால் உலக நன்மைக்காக அப்படின்னு வரும்போது திறமை படைத்தவர்கள் மூலமாகத்தான் இறைவன் இயங்குகிறான். அதனால் ஆல்வேஸ் பி ஷார்ப் வித் யுவர் ஸ்கில்ஸ். உங்களுக்கு என்ன துறை சார்ந்த அனுபவமோ, மக்களை சென்று சேர்கிற ஏதாவது ஒரு துறையிலையோ தயவு செய்து திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். மருத்துவமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதில் திறமை மேலும் மேலும் பெருக்கிட்டு தான் இருக்கும். அந்த திறமையுடையவனா, ஏன்னா வேண்டுதலோடும் தூய்மை இல்லாமலும் பலர் திறமை படைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அந்த திறமையின் பொருட்டு வெளிப்படும் செயல்கள் யாவும் வேண்டுதலோடும் தூய்மையற்றதுமாகத்தான் நம்மை சேர்ந்து நம்மையும் அவ்வாறு ஆக்குகிறது. அப்போது நல்ல உயர்ந்த தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் திறமையானது, அந்த திறமையை நான் பெறுகிற பட்சத்தில் அது எங்கிருந்து புறப்பட்டதோ அதையே என்னிடம் வளர்த்துகிறது. நான் அடிக்கடி சொல்லுகிற இசைஞானியை நான் அவ்வாறு தான் காண்கிறேன். எங்கேயோ அவர் ஒரு தூய வெளியிலிருந்து அதை உருவாக்குகிறார். அதை கேட்கிறதுனால நமக்கு என்னமோ ஒன்று ஆகிறது. அதை கோடிக்கணக்கான பேர் அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த பாட்டு கேட்டு நான் இப்படி ஆனங்க, அமைதியான லேசான இதெல்லாம் சொல்கிறார்கள். அவர் அங்கிருந்து தான் அதை உருவாக்குகிறார். அதுதான் அதனுடைய தன்மையாக இருக்கிறது. அவருடைய திறமை அங்கிருந்து பிரயோகிக்கப்படுகிறது. ஓரம் சாராதவனாய்.
உங்களுக்கு ஒரு திறமை இருந்துச்சு, நீங்கள் அதை நல்லா வெளிப்படுத்துறீங்க, உள்ளுக்குள்ளே வேண்டுதல் இல்லை, தூய்மையாக இருக்கும்போது நீங்கள் எந்த ஸ்டாண்டும் எடுக்க மாட்டீங்க, எந்த சைடும் சாய மாட்டீங்க. ஒரு சைடு இன்க்ளைன்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நான் ஒரு பக்கம் என்னோட மனைவி பக்கம், என்னுடைய தாய் பக்கம், என்னுடைய நண்பர்கள், ஏதாவது ஒரு பக்கம் சாயறது இல்லை. உண்மை என்னவோ அதை பேசிட்டு போகிற ஒரு யதார்த்த பேச்சு உடையவனாய், யதார்த்த சிந்தனையுடனே அவன் மாறிடுவான். கண்டிப்பாக ஓரம் சார மாட்டான். இதனால் துயரமும் அவனை நோக்கி வந்து சேரான். ஆமாம், தோணிச்சு சொன்னேன் பின்னங்கிறீங்கன்னு அதற்கு பெரிய வருத்தம், அதற்கு பெரிய சங்கடத்தை அவன் கொள்ள மாட்டான். துயரமற்றவனாய், காமிய கர்மங்களை துறந்தவனாய். இது முக்கியமான வார்த்தை, புது வார்த்தை. இப்போ சந்தோஷம் துயரமெல்லாம் அவர் பேசிட்டார். காமிய கர்மங்களை துறந்தவனாயின்னா ஆசையாக போய், இன்ப நுகர்வுக்காக போய் ஒரு செயலை செய்யணும். இப்படி ஒரு சட்டை போட்டு வந்தால் என்னை வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டையை போடுறது அல்ல. அந்த இடம் காமிய கர்மங்களை துறந்தவனாய், இஷ்டத்தோடு விளைவின் மேலே பற்று கொண்டு, பலன்களின் மேலே பற்று கொண்டு செய்யப்படுகிற கர்மங்களை துறந்தவனாய், என்னிடத்து பக்தி பண்ணுபவன் எனக்கினியவன் ஆகிறான் அப்படிங்கிறார். மகிழ்தலும் வெறுத்தலும் துன்புறுதலும் அவாவுறுதலும் இன்றி நன்மை தீமைகளை துறந்த பக்தனே எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். இதில் எது துன்புறுகிறது? மகிழ்தல் தெரிகிறது, வெறுத்தல் சரி. துன்புறுதல்னா என்ன சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். துன்புறுதல் இன்றீங்கன்னா உங்கள் உடல் கூட துன்புறுதல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாகும். மகிழ்ச்சிக்கு நாம் என்னென்னமோ தேடி செய்யணும். ஆனால் நான் பொருளாதார ரீதியாக துன்புறுகிறேன் அப்படின்னு ஒருவர் சொல்கிறாருன்னா, அவன் அந்த துன்பத்தை அடையாமல் இருப்பதற்கு அவனிடமிருந்து ஒரு உழைப்பு தேவைப்படுது. அவன் தன்னுடைய துன்பத்திலிருந்து அவன் களைவதற்காக சில செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எது நிரந்தரமாக என்னை துன்பத்திலிருந்து மீட்கும் அப்படின்னு அவனுக்கு தெரிய வேண்டியதாக இருக்கிறது. சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து அவனுடைய திறமையாலும் அவனுடைய அக ஒடுக்கத்தாலும் மீண்டு வந்து இறுதி பகைவனான மரணங்கிற பெரிய துன்பத்தை அவன் வென்றால் அந்த சமயத்தையும் துன்புறாதவன் அவன் தன்னை செலுத்த வேண்டும். இது 17வது பாடல். அடுத்து 18 மற்றும் 19. பகையையும் நட்பையும் அங்கனம் மானத்தையும் அவமானத்தையும் நிகராக்கி, பகை நட்பு ரெண்டு ஒன்றுதாயா அப்படிங்கிற ஒரு மன அமைப்பு, மானம் அவமானம் இது ரெண்டத்தையும் ஒன்றாக கருதி நிகராக்கி, குளிர் வெப்பம் இன்ப துன்பம் இவற்றை ஒப்பாக்கி, இது ரெண்டிலிருந்தும், இந்த ரெண்டு இருமையான இந்த ரெண்டு பண்புகளிலிருந்தும் விடுபட்டவர்களுடைய மனம் அதிலிருந்து மிக தொலைவில் இருந்து பார்க்கும்போது ரெண்டு ஒன்றாதான் தெரியும். ஒரு பெரிய முள்ளு மரம், ஒரு பெரிய பலாமரம், நீங்கள் மலை உச்சிக்கு போயிட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் தெரியும். பெரிய வேறுபாடு தெரியாது. ரெண்டினுடைய விளைவும் வேறானது. அந்த மாதிரி ஒரு அக ஆழத்தை பெற்றிருக்கும் பொழுது பகையும் நட்பும் எல்லாம் ஒன்றா தான் தெரியும். அது கொடுத்துருக்க பகையினாலையும் நட்புனாலையும் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் மனதில் இருக்கும். இவன் மனதிலிருந்து தூரமாக இருப்பான். அப்போ வேறுபாடு தெரியாது. ஸோ ஒப்பாக்கி பற்றற்றவன் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மௌனி, கிடைத்ததில் திருப்தி அடைபவன், இருக்க இடம் தேடாதவன், உறுதியான உள்ளமுடையவன், பக்திமானாகிய அம்மனிதன் எனக்கு உகந்தவன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். கிடைத்ததில் திருப்தி அடைபவன், புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மௌனி. மௌனிங்கிற சொல் இங்க முக்கியமான சொல். மௌனம்னா வாய் பேசாமல் இருத்தல் அல்ல. மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றிலும் அசைவை நிறுத்தியவனே மௌனி. மௌனம் என்பது வாயை பொறுத்தவரை ஆடாத நிலை, மனதை பொறுத்தவரை சொற்கள் எழாத நிலை, உடலை பொறுத்தவரை இந்திரிய புலன்கள்
இந்திரியமும் புலன்களும் அசைவுறாத நிலை. இந்த இடத்த தான் மௌனின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒருத்தன் மௌனியாக இருக்கிறான். இப்படி இருக்கிறவன் கிடைச்சதில் திருப்தி அடையலாம். இன்னைக்கு இப்படி இருக்கு, ரைட், அடுத்த தடவை என்ன செய்யலாம் அப்படின்னு திருப்தி உணர்வோடையே இருக்கிறான். குளிர் வெப்பம் இதெல்லாம் இவங்க சொல்றது உடல் அபிமானத்தை குறிக்கிறார். உடலுக்குன்னு ஒரு பற்றுதல் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நாம் குளிர் வெப்பம் இதெல்லாம் கருதுறோம். இப்படி நாம் கருதுறதால, அதுக்காக குளிர் வெப்பத்தை கண்டுக்காம விடுறதால உடலுக்கென்று சில துன்பங்கள் வாய்க்கும். நீ உடலை கடந்து இருக்கிற பட்சத்தில், உடல் வேண்டாம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில், உடலுக்கு என்னானா என்னன்னு அதை ஒதுக்குகிற பட்சத்தில் அந்த உடல் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு யோகிக்கு உடல் முக்கியம் என்று கருதும் பட்சத்தில் உடல் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் இந்த உடற்கூட்டில் வாழ்ந்திருந்து இவ்வாறு இதை பராமரித்து சென்றேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் இதை பாதுகாத்துட்டு அபிமானம் இல்லாமல் நாம் இருக்கலாம். இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு உடல் மோசமாகும். அந்த உடலோடு நமக்கு சம்பந்தம் இருக்காது, அது வேற. ஆனால் பயன்படுத்திய உடல் மோசமானதாக இருக்கும். இப்போ வீடை நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் காலி பண்ணிட்டு போக போகிறீங்க இந்த உலகத்தைங்கிறதால வீடை அசிங்கமாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வீடை பார்த்து பார்த்து நாம் பராமரிக்கலாம், தவறு இல்லை. அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ அந்த வேறுபாடை இங்கே நான் சொல்ல நினைக்கிறேன். கருதும் மௌனி கிடைத்ததில் திருப்தி அடைபவன், இருக்க இடம் தேடாதவன். இருக்க இடம் தேடாதவன்கிறது சித்பவானந்தர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு உரிமையை நீ போய் நிலைநாட்டக்கூடாதுங்கிற. இது என்னது கொண்டா, இது எனக்கானது அப்படின்னு அந்த இருக்க இடம் ஏதோ ஒரு ரைட்ஸ் கேட்டுட்டு நீ சுற்றிட்டு தெரியுற. திஸ் இஸ் மைண்ட், இப்படித்தானே இருக்கணும், இதெல்லாம் செய்யாத, உரிமை கோரல் அப்படிங்கிறார். இது எப்படி சொல்கிறாருன்னா, இது எல்லாத்தையும் இந்த ஒட்டுமொத்த டெஃபனிஷனையும் சித்பவானந்தர் எப்படி சொல்கிறாருன்னா, சொந்த ஊருக்கு போக போகிறேன், 10 வருஷம் கழித்து போக போகிறேன், ஒரு பெரிய கடினமான பணியை முடிச்சுட்டு இல்லை அல்லது சம்பாதிக்க வேண்டியதை சம்பாரிச்சுட்டு ஒரே அடியாக சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு போய் செட்டில் ஆக போகிறான். ஒருத்தன் பெரும் பிரயாணத்தை எடுக்கிறான். அந்த பெரும் பிரயாணத்தில் இடத்துக்கு சண்டை போடுவானா, உடல் இப்படி இருக்குது அல்லது துணி இப்படி இருக்குது அழுக்காக இருக்குன்னு இதெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பானா, கிடைச்சதில் உட்காந்து போய் சேருவோம்யா, நம்ம போக வேண்டியது அங்கே தான், இங்கே நம்ம நிம்மதியை இழக்கக்கூடாது அப்படின்னு எப்படி ஒருத்தன் முடிவெடுப்பானோ அப்படி நீ இருக்கணும் அப்படிங்கிற. நீ போய் சீக்கிரம் ஊரில் இறங்க போகிற, ஏதோ இன்னைக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, கொஞ்ச நேரத்தில் வேற ஒருத்தன் உட்காந்துருப்பான், நீ இன்னொரு சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே போயிடுது, இங்கே உட்காந்து பாதி வழியில் புராண்டிட்டு இருக்காத யாரையும் அப்படிங்கிறது சித்பவானந்தருடைய வாக்கு. உரிமை கோரல் இருக்கக்கூடாதுங்கிறார். ஸோ 20வது பாடல் இன்றைய வகுப்பின் இறுதி பாடல். இப்படி சொல்லிட்டு மௌனிக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்து விட்டு, ஸ்ரத்தையுடைய எவ்வன்பர் என்னையே கதியாக கொண்டு அமிர்தம் போன்ற இத்தர்மத்தை ஈண்டுரைத்தபடி கடைபிடிக்கிறார்களோ அவர்களே எனக்கு மிகவும் இனியவர் அப்படின்னு நிறைவு செய்கிறார். ஸ்ரத்தையுடைய எவ்வன்பர், எந்த அன்பன் ஸ்ரத்தையோடு இதை செய்கிறானோ, ஸ்ரத்தைக்கு நமக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. ஸ்ரத்தைன்னா தெரியும். என்னையே கதியாக கொண்டு, நீங்கள் பகவான் அவருடைய உருவத்தை நினைத்து கொண்டாலும் சரி அல்லது அவருடைய நிர்குண ரூபத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அமிர்தம் போன்ற இத்தர்மத்தை, அந்த லைன் முக்கியம். நமக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்க, தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாரு. இங்கே என்னென்னா தானமும் தர்மமும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நாம் ஒருத்தருக்கு உதவுறது தானம்னு அறியப்படுகிறது. தர்மம்னா ஒரு நெறியில் நிற்கிறதுன்னு பொருள், அதுதான் தர்மம். அந்த பல வகையான நெறிகளுள் ஒரு நெறி தானம். நீ இருக்கிறதுக்கு கொடு 4 பேருக்கு அப்படிங்கிறது ஒரு நெறி தானம். மற்றபடி ஒருவன் தன்னை பராமரித்து கொள்ளுதல் தர்மந்தான், நூல்கள் வாசிக்கிறது தர்மந்தான், எப்படியோ 4 பேருக்கு உதவியாரு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க தானம்ங்கிற இடத்துல. ஸோ அந்த தர்மம் நெறியின்படி நிற்றல் அப்படிங்கிறது உன்னோட தலையை காப்பாற்றி, தர்மம் தலை காக்கும்னு அப்படி படிக்கிறோம் நாம். அதே மாதிரி அமிர்தத்துக்கு என்ன வேலை,
அமிர்தமும் ஒருவனை மரணமிலா பெருவாழ்வை நோக்கி நகர்த்தும், சாக விடாது. துயரமான நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இறப்பினை ஒருவன் பெற விடாது. ஸோ தர்மம் அமிர்தத்திற்கு ஒப்பானதுன்னு அவர் சொல்றது இதுதான். இத்தர்மத்தை ஈண்டுரைத்தபடி யார் கடைபிடிக்கிறார்களோ, அமிர்தம் போன்ற இந்த தர்மத்தை சொன்ன மாதிரி யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே எனக்கு மிகவும் இனியவர் அப்படின்னு அவர் நிறைவு செய்கிறார். ஸோ பக்தியினால் என்ன நடக்குது, அல்லது பக்தியை எவ்வாறு ஒருவன் உணர்வது, கடைபிடிப்பது அப்படின்னு வருகிற எல்லாவற்றிற்குமே இந்த பக்தி யோகம்ங்கிற அத்தியாயம் ஒரு விடையை கொடுத்திருக்கிறது. ரைட், சரி, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.